ஓகே, ஹலோ பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நான் பஸ்ல ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கொரியக்கார ஆண்டி பஸ்ல ஏறினாங்க. ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் கேட்டாங்க கண்டக்டர் கிட்ட. அவரும் டிக்கெட் கொடுத்தாரு. பட் ஆனா அவங்க காசு கொடுத்தாங்க, அது வாங்கல. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, அம்மா இதுக்கு காசெல்லாம் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ பஸ் தான், லேடிஸ்க்கெல்லாம் ஃப்ரீ தாமா இங்க டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அவங்க 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, ஐயா எனக்கு மட்டும் தானே ஃப்ரீ, என் லக்கேஜுக்கு ஃப்ரீ இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. எவ்வளவு நேர்மை பாத்தீங்களா? இவங்கள பாராட்டியே ஆகணுங்க. கண்டிப்பா இதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. நாமளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு உண்டான பயணச்சீட்டு, பரலோகத்துக்கு உண்டான பயணச்சீட்டு இலவசம் தாங்க, ரட்சிப்பும் இலவசம் தான். ஆனா நீங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த பாவ மூட்டை இருக்கு தெரியுமா, யூ ஷுட் பே தட் சின்ஸ். நீங்க அந்த சின்னுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லியே ஆகணும் ஆண்டவர்கிட்ட. அதனால உங்களோட பாவங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்களேன். வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2 நாளாகமம் 7:14 சொல்லப்பட்டுள்ளது. இன்றே உங்களோட பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். ஆமென்.